நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்கும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தள்ளும். இந்த வேளையை பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க பரிசுத்த ஆவியானவரே. என்னுடைய சுய மாம்சம் ஒன்றும் வெளிப்படாதிருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் எங்கள் நடுவிலே பேசும்படியாக என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை முற்றிலுமாக நீர் ஆக்கிரமித்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தைகள், எங்கள் இருதயங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யார் யாருக்கு ஆண்டவரே எப்படிப்பட்ட தேவையோடு என்னென்ன ஆண்டவரே வேண்டுதலோடு உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ எல்லாரோடும் பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே ஆளுகை செய்யும். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு போனது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய ஆண்டவரே வஸ்திர தொங்கலினாலே இந்த தேவாலயம் நிரம்பி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெகமன ஷபலனதர ஷகதலந்தியாதர பௌடராதியா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட நாம் இணைந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி. வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ஒரு கிறிஸ்மஸ் அந்த நாட்களிலே தியானிக்கக்கூடிய யூஸ்வலாக அப்படிப்பட்ட காலங்களிலே இந்த வசனங்களை நாம் தியானிப்பது உண்டு. அந்த வசனத்தை இன்றைக்கு ஆராதனை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு பேச சித்தமாயிருக்கல ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 10வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவதூதன் இந்த உலகத்திலே ஒரு காலம் புரட்டப்படுகிற பொழுது சொன்ன ஒரு முதல் செய்தி. ஆமென். ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தாரிடத்திலே பரலோகம் தேவதூதனை அனுப்புகிறது. அனுப்பி அவர்களிடத்திலே ஒரு செய்தியை இவ்விதமாக அறிவிக்கிறது. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதான ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆஃபர் வருதுன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளாட் 100% ஆஃப் அப்படின்னு ஒரு ஆஃபர் வருது. ஆனால் அதை உங்களுக்கு மட்டுமே அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சாதாரண சந்தோஷம் அல்ல, அது மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற யாவரும் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படுகிறது இல்லை, அவர்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே, மிகுந்த சந்தோஷத்தினாலே நிரப்பப்படுகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதல் வார்த்தையை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில நம்ம திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை கேட்டோம். என்னவென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற ஆண்டவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுது அதை விசுவாசிப்பீர்கள் என்றால், ஒருவேளை இல்லை என்றால் அது உருவாக்கப்படும், அது உண்டாக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லை என்று நினைக்கிறீர்கள், இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் சந்தோஷத்தை உங்களுக்காக உண்டாக்கி தர அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை என்று நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டாலும், அந்த காரியத்தை என்னாலே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைத்தாலும், உங்களுக்காக அதை உண்டாக்கி தர வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஆமென். அவருடைய வார்த்தை எங்கெல்லாம் சென்றதோ அந்த இடத்தில் எல்லாம் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். வார்த்தையினுடைய ஒரு அழகான ஒரு அம்சமே சிருஷ்டிப்பு தான் வார்த்தையினுடைய அம்சம். என்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கூட உள்வாங்கிக் கொள்ளுகிறோமோ, அந்த விசுவாசம் உள்ளே போய் உருவாக்குகிற காரியத்தை நமக்குள்ளே செய்கிறது. இன்றைக்கு மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் பயத்தோடு, கவலையோடு, பலவிதமான போராட்டத்தோடு, சஞ்சலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை உண்டாக்கி அனுப்புவதற்கு சர்வ வல்லமையுள்ளவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சந்தோஷத்தை உண்டாக்கி தர வல்லவர். அவர் எதையும் அப்படி செய்ய போறதில்லை. அவர் வார்த்தையை அனுப்ப 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 என்ன காரியம் கவலையை உண்டாக்குகிறதோ, என்ன காரியம் கலக்கத்தை உண்டாக்குகிறதோ, இன்றைக்கு அந்த வார்த்தை புறப்பட்டு வர வர சில அரண்களை எல்லாம், கவலைகளை உருவாக்குகிற வல்லமைகள், துக்கத்தை உருவாக்குகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால சிந்தையில் நமக்கு கவலைகளையும் போராட்டத்தையும் இருளின் வல்லமைகளையும் நமக்குள்ள என்னென்ன காரியத்தை சத்துரு உருவாக்கி கொண்டிருக்கிறானோ எல்லாவற்றையும் உடைத்து தள்ளும்படி, புதிய ஒரு ஆரம்பத்தை உருவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இல்லாத ஒரு வெளிச்சம் பூலோகத்திலே வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இருந்த இருள் அப்பொழுது இல்லை. இயேசு பிறந்து விட்டார். ஆமென். யோவான் பிறந்த பொழுது ஒரு நற்செய்தி தான் வந்தது. ஆனா இயேசு பிறந்த இந்த நற்செய்தி வந்த பொழுது வெளிச்சம் வந்து விட்டது உலகத்தில். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஒரு அத்தியாயம் என் வாழ்க்கையிலே துவங்கி விட்டது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, புதிய காரியங்கள், புதிய அத்தியாயங்கள் என் வாழ்க்கையில துவங்கி விட்டது. ஹல்லேலூயா. New beginnings have already begun. Hallelujah, hallelujah, hallelujah. முன்னறிவித்திருந்த நாட்களை, எதிர்பார்த்திருந்த நாட்கள் முடிந்து அது தொடங்கி விட்ட நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம்.
ஆமென். இனி காரியங்கள் அப்படியே மாறுகிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக அதை செய்ய வல்லவர். எத்தனையோ காரியங்களை எழுதி வைத்தால் ஆண்டவர் குறிப்பிட்ட சில காரியங்களை சொல்லும்படியாக அவர் ஏவினார். அந்த வார்த்தைகளை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த நற்செய்தி முதலாவது என்ன வார்த்தையிலே ஆரம்பிக்கிறது என்றால், பயப்படாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து எது நம்ம இன்றைக்கு கலங்க வைத்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆமென். முதல் நற்செய்தியை பயப்படாது. எந்த காரியத்தை குறிச்சோ எது நம்மை ரொம்ப மலைக்க வைக்கிறதோ ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, பயப்படாத, பயப்படாதன்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது எல்லாம் போக அவர் இந்த உலகத்திலே வந்த உடனே அவர் சொன்ன நற்செய்தியும் என்னதான், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு என்ன பயம்? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், உங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்த பயம், உங்களுடைய வேலை குறித்த பயம், என்ன பயம் உங்களுக்குள்ள இருந்தாலோ ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, திடமனதாயிரு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள பயம் வருகிறது இயல்பாக இருக்கு. எவ்வளவோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் ஒருவேளை வெளியில சொல்லப்பட்டிருக்கலாம், சில வேளை வெளியில சொல்லப்படாம இருக்கலாம். உங்களுடைய பயம் என்னவாக இருந்தாலும் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு இந்த காரியத்தை குறித்து பயமா இருக்குதுன்னு நீங்க யாருக்கிட்டையும் உதவி கேட்காமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே நினைத்து நீங்க புழுங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, இதை நான் நன்றாக அறிவேன். அந்த காரியம், எந்த காரியம் உனக்கு இடரலாக இருக்கிறதோ அந்த காரியத்தை முற்றிலுமாக உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட நான் சர்வ வல்லமையுடையவராக உன்னோடு கூட இருக்கிறேன். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா என்று சொல்லி அதட்டின ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ, இந்த காற்றும் கடலும் எங்களை அழித்து போடுமோ, இது என்னை இதே கடலுக்குள்ளே அழித்து போடுமோ என்று சொல்லி சீஷர்கள் அத்தனை பேரும் பயந்த பொழுது எழுந்திருந்து இறையாது அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டி அமைதிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்முடைய ஃபாதர் பெர்க்மன் ஐயா அழகாக ஒரு பாடல் எழுதி வைத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருக்குள்ளே நாம் பலப்பட்டு கொள்வோம். அந்த பாடலின் வார்த்தைகள் இவ்விதமாக சொல்லுகிறது, ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை, உன்னோடு நான் இருக்க உன்னுடைய படகு மூழ்கிடுமோ, கரை சேர்ந்திடுவாய் கலங்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை, என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை,
நம்பிக்கை இல்லை என்றாலும் இப்பவும் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கும் பொழுது உன்னை மூழ்க விட மாட்டேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர் உன்னை மூழ்கடிக்க நான் விட மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுக்கிறார். எந்த காரியமும் நம்மை பயப்படுத்த ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறதே இல்லை. பயம் வரலாம், அதுக்குள்ள மூழ்கி போக கர்த்தர் அனுமதிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. பேதுரு உள்ள மூழ்கிருவேன்னு நினைக்கிறப்போ ஆண்டவர் உடனடியாக கை கொடுத்தார். இன்றைக்கு அநேகருக்கு நேராக கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. என் கரத்தை பிடிச்சுக்கோ, நீ ஒரு நாளும் மூழ்கி போக மாட்டாமே. 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பயப்படாதே பயப்படாதே என்று சொன்ன 3 விஷயங்கள். நான் வேற காரியத்தை எழுதி வைத்தேன், ஆனால் நான் வருகிற பொழுது இந்த 3 காரியங்களை சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடினாலே இன்றைக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் ஆண்டவருடைய நியமங்கள் கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவில்லாமல் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் இருந்தது, நல்ல விசுவாச மக்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு வேண்டுதல், வெகு நாளைய வேண்டுதல் இருந்தது. ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக இருந்த அவர்களுக்கு வெகு நாளாக சில வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் இருந்தது. என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படாமலே போயிருமோ என்கிறதான ஒரு பயம் கூட அவர்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்திலே தேவதூதன் பிரத்யட்சமாக சகரியாவுக்கு முன்பதாக வந்து நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் அப்படிலாம் நிறைய படிச்சிருப்போம். இந்த வேண்டுதல் அப்படின்னா என்னன்னா, இடைவிடாம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறது. சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு நாள் ஜெபிப்போம், 2 நாள் ஜெபிப்போம், 1 மாசம் ஜெபிப்போம். அப்படியே நம்மளுடைய சிந்தையை விட்டு அது போய்விடும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி கூட நிறைய காரியங்களை நம்ம விட்டுருப்போம். ஆனா சில காரியங்கள் நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்போம். அந்த காரியங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், அது ஒரு வேண்டுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்முடைய இருதயத்தை விட்டு, நம்முடைய சிந்தையை விட்டு இந்த காரியம் நீங்குவதே இல்லை. ஒருவேளை அதுக்காக நம்ம டைம் எடுத்து ஜெபிக்கலைனாலும் நம்முடைய சிந்தையில் அது எப்பெல்லாம் நம்முடைய சிந்தையில் வருகிறதோ அப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்பா இதை பார்த்துக்கோங்க ஏசப்பா, ஏசப்பா இந்த காரியத்தை எனக்காக செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நினைவில் வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அவர் அருவருக்காதவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் ஒருவேளை ஒரு மற்றவர்களோட பார்வையில் அற்பமான ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஆனா அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்துல நினைப்பூட்டி கொண்டே இருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த காரியத்தை குறித்து பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வேண்டுதலை கேட்கிற ஆண்டவர், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த யோவான் ஸ்நானகன் வர வேண்டியதான காலத்திற்காக ஆண்டவர் காத்து கொண்டே இருந்தார். அந்த இடத்திலே சகரியாவுக்கு அவர் சொல்லுகிறார், பயப்படாத, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் அந்த வசனத்தை திரும்பவுமாக நம்ம வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே
பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சகரியாவோடு ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே அவர் கேட்கிறார், ஆண்டவரே இதை நான் எதனாலே அறிய முடியும் என்று கேட்கிறார். நான் கிழவனாக இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்று அவங்க கேட்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறதான காபிரியேல் என்கிறதான ஒரு தூதன், உனக்கு நற்செய்தியை அறிவிக்கிறதற்காக நான் புறப்பட்டு வந்தேன். நீ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்காமல் போனபடினாலே நீ ஊமையா இருப்பாய் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தையை தான் மரியாளும் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லல, ஊமையாவே அப்படிலாம் சொல்லல. ஏன் இவருக்கு மட்டும் நீ ஊமையாயிருவ அப்படின்னு சொன்னாருன்னா என்ன, அவருடைய வேத அறிஞர்கள்லாம் நமக்கு, பரிசுத்தவான்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இவருக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வெகு நாளாக குழந்தை இல்லை. 100 வயதான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். நான் கன்னிப்பெண் கர்ப்பவதியான ஒரு சாட்சி இல்லை, அதை அவர்கள் பார்த்ததில்லை. அதனால மரியாள் எப்படி ஆகும்னு கேட்கிறப்போ ஒன்றும் சொல்லலை, புதுசு. ஆனா ஆபிரகாம் சாராள் என்கிறதான ஒரு சாட்சியை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். அதனாலதான் கொஞ்ச நாள் அப்படி ஊமையா இருப்ப அப்படின்னு பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நிறைய வாக்கு தத்தங்கள் திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்மோடு பேசுகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் எப்படி விசுவாசிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறதற்காகத்தான் நான் சாட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் வார வாரம் நமக்கு சாட்சி சொல்றாங்க அப்படின்னா, அந்த சாட்சிகள் இன்னொருவருடைய அற்புதத்திற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். இன்னொருவருடைய அற்புதத்துக்கு, இவங்களுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சில கேள்விகளை நாம கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்களே, ஆண்டவரே எனக்கு ஏன் செய்யல அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சாட்சிகளை உனக்கு முன்பாக ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றால், தகுந்த காலம் என்று உன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். அந்த காலத்திலே நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசிக்கும் முன்னமே, விசுவாசிப்பதற்காக சிலருக்கு அற்புதங்களை முன்னமே நடப்பித்து உனக்கு முன்பாக நான் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறேன். ஒருவருக்கும் தேவன் ஒரு பொழுதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு செய்வார், ஒருவருக்கு செய்யாமல் இருக்க மாட்டார் என்கிற காரியம் ஆண்டவரிடத்திலே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேன்னு யாரையுமே கிளாசிஃபை பண்ணவே இல்லை. எல்லா ஜனத்துக்கும் இந்த நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு விசுவாசத்தை உண்டாக்கும்படியாக சில சாட்சிகளை நான் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேனே, அதை பார்த்து விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. உன் வாழ்க்கையிலே ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன், அந்த காலத்திலே நிறைவேறும் என்னுடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கும் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார், உன்னோட வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையோ? இல்ல, கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதற்குரிய ஒரு காலம் இருக்கிறது.
யோவான் ஸ்நானகன் எந்த காலத்திலே பிறக்க வேண்டுமோ அங்கதான் பிறக்கணும். இன்னொரு யோவான் ஸ்நானகன் இல்லை. யோவான் ஸ்நானகனை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வைத்திருந்தார். அவருடைய திட்டத்திலே அனாதியான தீர்மானங்கள் இருக்கிறது. அதை நாம் அறிய மாட்டோம். ஆனால் அவருடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த காலத்துக்காக நம்ம காத்திருப்போம்னா நிச்சயமாக நிச்சயமாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறித்தான் ஆகும். அதற்கு எந்த தடையுமே இல்லாம. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன் வேண்டுதலை நான் கேட்டிருக்கிறேன், உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏன் ஆண்டவரே என்ன மட்டும் தள்ளிட்டீங்களா? இந்த காரியம் யாருக்குள்ளையாவது இந்த ஒரு நினைவு, ஏன் நான் என்ன தவறு செய்துட்டேன் ஆண்டவரே? நான் எப்படி சகரியாவோ எலிசபெத்தோ எப்படி குற்றமற்றவர்களா இருந்தார்களோ, என்னால் முடிந்த அளவிற்கு நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேனே, ஏன் ஆண்டவரே உம்முடைய கண்கள் என் மேல படாமல் இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் கண்ணீரோட இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்ற நான் ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். உன் ஜெபத்தை நான் தள்ளவில்லை, உன் ஜெபத்தை நான் தள்ளவில்லை, உன் ஜெபத்தை நான் தள்ளவில்லை. நான் அதை கேட்டிருக்கிறேன். தகுந்த காலத்திலே அது நிறைவேறும், தகுந்த காலத்தில் அது நிறைவேறும். அது வரைக்கும் சாட்சிகள் பார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, உங்களை சுத்தி ஆண்டவர் அநேக சாட்சிகளை சூழ வைத்திருக்கிறார். இப்ப பாரம் வருகிறது, ஆண்டவரை நம்மிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு பாவம் வருகிறது என்றால் யாரை பார்க்கணுமா? ஆண்டவர் சொல்ற, ஒருவேளை நீ என்ன பார்க்கலனாலும் உனக்கு முன்னாடி சூழ நின்னுட்டு இருக்க அந்த சாட்சியை பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஜெபிக்க முடியாதபடி வாழ்க்கையின் பாரங்கள் நம்மோடு போராடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், நல்ல சாட்சிகளை பார். இன்னைக்கு எத்தனையோ பேர், எனக்கு கூட நிறைய பேர் இப்படிப்பட்ட மோசமான சாட்சிகள், விழுந்து போன காரியங்கள், இதெல்லாம் பார்க்குறப்போ நான் நிறைய பயந்துருக்கிறேன். ஆனா எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி இதெல்லாம் பெரிய காரியமாச்சு அப்படி யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், சில சாட்சிகளை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ அந்த சாட்சிகள் எல்லாம் பாரு. நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற சாட்சிகள் ஜெயமுள்ள சாட்சிகள், சாதித்த சாட்சிகள். பைபிளிலையும் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக, உங்களுக்கு முன்னாடி ஜீவன் உள்ள சாட்சிகளாக நம்ம ஊழியக்காரமாக இங்க இருக்கிற விசுவாசிகள் எத்தனையோ பேரை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவங்கள மட்டுமே பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயோ நம்முடைய கண்களை நம்ம திருப்பி கொண்டிருக்கிறோம். அங்கேயோ எங்கேயும் பார்க்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் பாரத்தால நிரம்பி விடுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாரம் பாவம் உன்னை எல்லாம் வந்து உன்னை சூழ நிற்கிறப்போ நீ ஒரு காரியத்தை மாத்திரப்பார், உனக்கு முன்பாக வெற்றியாக நிறுத்தி இருக்கிற சில சாட்சிகளை பார்க்கும்படி உன்னுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கும் ஜீவனுள்ள சாட்சிகள் உண்டு. அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற பாரம் இல்லை, நமக்கு இருக்கிற பாவம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், இன்னொரு சம்பவத்தை நாம் வேகமாக தியானிக்கலாம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நாம் தெரிந்த சம்பவம் இதை சொல்லுகிறேன். நன்றாக கேளுங்க. 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது அதே இடத்துல இன்னொரு மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தான் யவீர். அந்த யவீரு இந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட வேண்டுதலை வச்சிட்டார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். அதனால நம்ம வேகமாக, நேரம் குறைவாக இருக்கிறபடினால நம்ம வேகமாக தியானிக்கலாம். யவீரு தான் ஃபர்ஸ்ட் வேண்டுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நடுவில் வந்து
அந்த யவீருக்கு அற்புதம் செய்யறதுக்காக தான் போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ இயேசுவினுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுக்குது. டைம் எடுத்தப்போ யவீருவினுடைய காதுகளில் இந்த செய்தி வருகிறது, யவீர், நீங்க இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்க பிள்ளை என்ன பண்ணிட்டா, மறிச்சு போயிட்டா. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புதுசா ரட்சிக்கப்படுறாங்க. புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க வந்து சில அற்புதங்களை சொல்லும் பொழுது பல வருஷமா இருக்கிற ஜெபம், என் ஜெபம் கேட்கப்படலையே, அப்படி ஒரு ஆதங்கம். இன்னைக்கு வந்தவங்க இன்னும் உங்களை அறியாம இருந்து இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, எனக்கு முன்னாடி சாட்சி சொல்றாங்க. ஆனா நான் இன்னும் என்னைக்கு உங்களுக்காக சாட்சியா நிக்கிறது, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்ப, ஐயோ நேரமாகுதே நேரமாகுதே, அதுக்குள்ள இவங்க வேற வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள யவீருக்கு என்ன செய்தி வருது, ரொம்ப நெகட்டிவான ஒரு செய்தி. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. யவீருவே, இனி போதகர இனி நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இனி நீ ஏசப்பாவை வருத்தப்படுத்த வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் அந்த நேரத்திலே யவீரு கிட்ட ஒரு காரியத்தை சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய இருதயத்துல இப்படி ஒரு ஆதங்கம் இருக்கிறதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் பிறந்ததிலிருந்தே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பிறந்ததிலிருந்தே உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், பிறந்ததிலிருந்தே நான் வந்து இப்படி உமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றேன். ஆனா புதுசா இன்னைக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின பிள்ளைகள் எல்லாம் வந்து சாட்சி சொல்லும் பொழுது, இன்னும் ஏன் ஆண்டவரே எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படல என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற பொழுதே ஒருவேளை சில நெகட்டிவான செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறது போல இருக்கலாம். இல்லை, என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று சொல்லி சில காரியங்களை நம்ம முற்றுப்புள்ளி வைத்திருந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ முற்றுப்புள்ளி வைக்கலாம், ஆனா நான் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் நம்ம வேணாம், சிலர் நம்முடைய வாழ்க்கையில சில ஃபுல் ஸ்டாப்பை வச்சிருக்கலாம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மாத்திரம் தான் நடக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் சொன்னபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. மோசேயினுடைய வாழ்க்கையில அவர் ஃபுல் ஸ்டாப் போட்டு வச்சாரு, ஆனா கர்த்தர் நினைச்சது தாங்க நடந்துச்சு. அவர் நினைச்சாரு 40 வயசுல அவர் ஃபுல் ஸ்டாப் போட்டார், ஆனா 80 வயசான பொழுது ஆண்டவர் ஒரு கமாவை போட்டு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து அவரை இன்றைக்கும் நம்ம பேசும்படி செய்திருக்கிறார். யாரோ ஒரு போதகர் சொன்னதை நான் கேட்டேன். எலியா சொன்னாராம், போதும் ஆண்டவரே, என்னோட ஊழியம் முடிஞ்சிருச்சு அப்படி சொன்னாராம். ஆனா எலியாவோட ஊழியம் இன்னுமே முடியலையா. 2வது வருகைக்கு அப்புறம் அந்த கிறிஸ்து ஆட்சியில அவர் தான் வந்து ஊழியம் செய்ய போறாரு. நம்ம ஒருவேளை முற்றுப்புள்ளி வைக்கலாம், ஆனா கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தால் ஒழிய சில காரியங்கள், சில தேவ திட்டத்தை நீங்க நினைச்சா கூட உங்க வாழ்க்கையில தடை செய்ய யாராலும் முடியாது. அது உங்களால கூட முடியாது என்கிறது ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரோட கூட திட்டவட்டமாக சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாக திட்டவட்டமாக ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சில காரியங்களை முடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ யார் என் திட்டத்துக்கு விரோதமாக நிற்பதற்கு உன் வாழ்க்கையை நான் பொறுப்படுத்திக் கொண்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் நடத்திட்டு ஒரு பாஸ்டரோட சாட்சியை நான் கேட்டேன். சென்னையில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்.
அவர் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா நல்லா சினிமா பாட்டு கேட்பாராம். அவர் மேல ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய திட்டம் இருந்தது அவருக்கு தெரியும். ஆனாலும் சர்ச்சுக்கு போறார், சண்டே சர்ச்சுக்கு போறார். அப்ப கூட சினிமா பாட்டு கேட்டுட்டே ஆட்டோல போயிட்டு இருக்கார். அப்போ ஒரு சத்தம் அவருக்கு கேட்டுச்சா, சினிமா பாட்டு கேட்டுட்டே இருக்காரு. அவ்வளோ பைத்தியம் சினிமா பாட்டு மேல. அந்த ஆட்டோல உட்காந்து பாட்டு கேட்டுட்டே தான் சர்ச்சுக்கு போறாரு. ஆண்டவர் சொன்னாரா, அந்த ஆட்டோ விட்டு இறங்கு, இந்த ஆட்டோ விட்டு இறங்கு சத்தம். அவர் நினைச்சாரா, நம்ம கேட்குற சினிமா பாட்டில் தான் ஏதோ ஒரு வார்த்தை அப்படி வருது அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்து லிசன் பண்ணார். திரும்பவும் அந்த சத்தம் கேட்டுச்சான், ஆட்டோ விட்டு இறங்கு அப்படின்னு. உடனே இவர் சரி, அந்த ஃபோர்ஸ் பலமா இருந்ததுனால ஆட்டோ விட்டு இறங்கிட்டார். இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல தான் சர்ச் இருந்ததுனால அப்படி நடந்து போயிட்டு இருந்தார். மெதுவாக நடந்து போறப்போ கூட்டமாக ஜனங்கள் ஓடுகிறாங்களாம். ஒரே சத்தமாக இருக்குதான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஓடி போய் அடுத்த ஸ்டாப் கிட்ட அவர் நடந்து போய் பார்த்த பொழுது இவர் போன ஆட்டோ அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அதில் இருந்தவங்க எல்லாருமே விபத்துக்குள்ளாகி மரித்து போயிருந்தார். இவர் சினிமா பாட்டு கேட்கிறவர் தான், சர்ச்சுக்கு போனாலும் சினிமா பாட்டு கேட்கிறவர் தான். ஆனா கர்த்தர் இவரை வச்சிருந்த தீர்மானம், இன்னைக்கு அவர் ஊழியக்காரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் அவரோட சாட்சியை நான் ஒரு ரீல்ஸ்ல கேட்டேன். அவரு வாலிபனா இருக்கும் பொழுது குடிக்கிறதுக்கு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போவாராம், நான் குடிக்க போறேன் அப்படின்னு. அவங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா. ஒரு நாள் கேட்டாராம், ஏமா நீ என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? அவங்க அம்மா சொன்னாங்களா, டேய் நீ எவ்வளவு தூரம் வேணா போல போ, நான் உன்னை இங்க வைக்கல, இங்க வச்சிருக்கிறேன், முழங்கால வச்சிருக்கிறேன், நீ என்னைக்குனாலும் வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சிலர் தேவனோட திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோன்னு நினைச்சிட்டு சில மீதியான் தேசத்துக்கு எங்கெங்கயோ ஆண்டவர் திட்டத்தை விட்டு போறோம்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இழுக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது என்கிறதை இன்றைக்கு அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் சொல்லுங்க. ஆண்டவர் யார் தெரியுங்களா? அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நம்ம பலன் எல்லாமே ஒரு லிமிட் தான். நம்ம மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாருன்னா எப்ப இழுக்கணும், எங்க இழுக்கணும் கர்த்தருக்கு நல்லா தெரியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்தை விட்டு யாரும் போக முடியாது. இந்த இடத்துல இருக்கிற எல்லார் மேல கர்த்தருடைய கரம் பாதுகாப்பாக இருக்கிறது. எல்லாம் ஒரு கரத்தை உயர்த்தலாமா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க திட்டத்துக்குள்ள நான் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, உங்க திட்டத்துக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் ஒரு நாள் ஆகிலும் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக, உங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபத்தின்படியாக நீங்கள் எழும்புவீர்கள். பிள்ளைகளுக்காக ஒரு வேளை கண்ணீரோட ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன்னோட வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாய். ஹல்லேலூயா. விசுவாசம். எதை பார்த்தும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறது. சாராள் விசுவாசத்தினால அந்த அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்க? இந்த ஒரு வசனத்தை வாசிங்களே, கடைசி பதிக்கு போய்விடலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். எப்படி அற்புதம் நடந்துச்சு? விசுவாசத்தினால் உண்டான பலன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை பலவீனப்பட்டு வந்திருக்கலாம்.
நம்மளை பலவீனப்படுத்துகிறது எதுனா இந்த அவிசுவாசம் தான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலவீனப்படுத்துறது என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு விசுவாசத்தை நான் உனக்குள்ள கொடுக்குறேன். வார்த்தையை யாரெல்லாம் அக்செப்ட் பண்றோமோ, உள்ள ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, யாரோ என்னமோ சொல்றாங்க கேட்கிறோம் அப்படின்னு போறவங்களுக்கு அல்ல. சாராளுக்கு எப்படி அற்புதம் நடந்தது, அவ்வளவு நல்லா கவனிங்க. ஆபிரகாமோட ஆண்டவர் பேசினார் இல்லையா, ஆபிரகாமோட பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு நாளில் கூடாரத்தை தேடி வந்தார். எதுக்கு அப்படின்னா, சோதோம் அழிக்கிறதுக்கு சொல்றதுக்காக வந்தேன். அங்க இன்னொரு காரியம் நடந்துச்சு. கூடாரத்துக்குள்ள சாராள் இருந்தாங்க. ஆண்டவர் திரும்பவுமாக ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அதை யார் கேட்டுட்டு இருந்தா? சாராள் கேட்டுட்டு இருந்தா. ஒருவேளை ஆன்லைன்ல பாக்குறவங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை சர்ச்ல நீங்க இல்லாம இருக்கலாம், கூடாரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். உங்களோட கர்த்தர் பேசுகிறார். நீ கூடாரத்துல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தாய் என்றால், இன்றைக்கு உனக்கு அற்புதம் உன்னுடைய வீட்டை தேடி வருகிறது என்கிறத ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க கர்த்தரோட வார்த்தையை ஏன் அனுப்புகிறார் என்றால், சாராளும் அதை கேட்க வேண்டும். சாராளும் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஏனென்றால் கர்ப்பத்தை சுமக்க போகிறது சாராள் தான். சாராளுக்குள்ளே அந்த வார்த்தை செல்ல வேண்டும். அந்த வார்த்தை உள்ளே போய் கர்ப்பம் தரிக்கும்படியாக அவர்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக கூடாரத்தை தேடி வந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இதய கதவையும் தட்டி கொண்டு நிற்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாரையும் பார்த்து சோர்ந்து போகாத. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கண்ணீர் இருக்கிறது ஆவியானவர் உணர்கிறார். ஆண்டவர், நான் என்னைக்கு ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக சாட்சியா நிற்பேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், இதை மாத்திரம் வாசித்து முடித்துக் கொள்ளலாம். லூக்கா 5வது அதிகாரம். முதலிலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 10 வரைக்கும் வாசி. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கொடுத்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த இடத்திலேயும் ஆண்டவர் ஒரு செய்தியை பயப்படாதே என்று வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பார்த்துவிட்டு நாம் முடிக்கலாம். சீமோன் பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டார். அவர் காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக தன்னுடைய படகை கொடுத்தார். எல்லாருக்கும் ஆண்டவர் பிரசங்கித்து முடித்த பின்பு பேதுருவை ஆழத்திலே தள்ளி கொண்டு போக சொன்னார். அற்புதம் நடந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமே. ஆண்டவர் எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்த ஒரு இடத்தை பார்த்து சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.
இந்த இடத்திலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு இப்போ கிடைச்சது. அவர் என்ன விரும்பினாரோ அது கிடைச்சது. கிடைச்சவரை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, உன்னுடைய டைரக்ஷன் மாறப்போகுது. அல்லேலூயா. போராடி 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 மீன் பிடிச்சு, ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், ஐயோ இப்படி மீன் பிடிச்சே தான் என் வாழ்க்கை போயிருமோ. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நீ மீன் பிடிக்க மாட்ட, மனுஷரை பிடிக்கிறவராக மாறுவாய். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, இப்படிதான் இதேதான் என்னுடைய வாழ்க்கையா என்ற ஒரு வேளை நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் தகுந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையின் திசையை திருப்புகிறவராக இருக்கிறார். ஆமென். மீன் பிடிக்கிறவங்களாக மாத்திரல்ல, ஏன் ஆண்டவர் படவை நிரப்பினார் என்றால் மீன் பிடிக்கிறதற்காக மாத்திரல்ல, அந்த அந்த மனுஷன் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற வேண்டும் என்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த இடத்துல நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், முதல் வசனம், இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை பார்க்கிறார். இது நான் சொல்ல வேண்டும் என்று ப்ரிப்பேர் பண்ணதில்ல, நான் கேட்ட செய்தி. ஆனால் இதை சொல்லும்படியாக ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால சொல்கிறேன். கடற்கரையில எத்தனை படகு நின்றுச்சு? 2 படகு. ஆண்டவர் எத்தனை படகுல ஏறினார்? 1 படகு. ஒருவேளை மற்ற எதுவுமே இல்லாம 2 படகு தான் அங்க இருந்திருக்க வேண்டும். அதான் 2 படகுன்னு சொல்லியிருக்கு. 1 படகை உள்ள தள்ளிட்டு போயாச்சு. அந்த படகு நிரம்பி இருந்தது. நிரம்பி அற்புதம் செய்யறதை இவங்க யாரெல்லாம் பார்த்திருப்பாங்க? கரையில் இருந்தவங்க ஒருவேளை பார்த்திருக்கலாம். அவங்க மீன் நிரம்பி இருக்குது, மீன் அவங்க படகு ஃபுல்லா அந்த மீன் நிரம்பி வழிஞ்சு ஓடுறது எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒருவேளை மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும்னா, ஐயோ அந்த படகுக்கு அற்புதம் நடந்துருச்சு, ஏன் படகு இன்னும் கரையிலேயே நிக்குது. இப்படி ஒரு எண்ணம் அந்த 2வது படகுக்கு இருக்கலாம். அந்த படகை ஏன் ஆண்டவர் நிரப்பினார்னா, இந்த படகையும் நிரப்பும்படியாக. அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கரையிலே நிற்கிற 2 படகுகளையும் யார் பார்த்தது? 2 படகையும் தான் பார்த்தார். 1 படகு, சீமோன் பேதுரு தன்னுடைய படகை ஆண்டவருக்கு கொடுத்ததுனால ஆண்டவர் பாரபட்சமாக 1 படகை மாத்திரம் பார்க்கல, 2 படகையும் தான் பார்த்தார். 1 படகு கொடுத்ததுனால முன்னாடி போயிருச்சு, இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் 2வது படகையும் நிரப்பணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு அழைப்பு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் வந்த அழைப்புல சீமோன் முந்தி இருக்கலாம். 2வது ஒரு அழைப்பு வருகிறது, வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, வா வா, இந்த படகு நிரம்பி இருக்கிறது, இது அமிழ்ந்து போய்விடும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வான்னு வந்தப்போ அந்த வசனத்தை மாத்திர வாசிங்க, நம்ம முடிக்கலாம். லூக்கா 5வது அதிகாரம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். என்ன சொல்லி இருக்குது? அப்பொழுது 2 படகுகளும். ஆமென். ஹல்லேலூயா. 2 படகும். 1 படகுக்கு மாத்திரம் இல்ல, 1 படகுக்கு மாத்திரம் அமிழத்தக்கதான அற்புதம் அல்ல, 2 படகும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் காலிங்க்கு நீங்க ஒருவேளை செவி கொடுக்கலையா என்னன்னு தெரியல, இன்னைக்கு 2வது ஒரு காலிங் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ வா, நீ வா, உதவி செய்யும்படியாக வா. ஒருவேளை கர்த்தர் இந்த சபையில உங்களுக்கு ஊழியங்களை வைத்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நீ வா, உதவி செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி உதவி செய்யும்படியாக வா.
மற்றவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக வா. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் சிலரோடு தொனிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றது, நீ பார்த்த அற்புதம் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்கிட்டு உதவி செய்யறதுக்கு தான் வந்தீங்க. அந்த உதவியை கர்த்தர் ஒரு நாளும் அற்பமாக எண்ணுகிறதில்லை. ஏனென்றால் பேதுருவினுடைய படகை கண்ட அதே கண்கள் உங்களுடைய படகையும் ஒரு சேரதான் பார்த்தது. உங்களுக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்ற சிந்தை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. முதலாவது பேதுரு முந்திக் கொண்டார். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், வா, உதவி செய்யும்படி வா, உன்னுடைய படகும் அமிழத்தக்கதாக நிரம்பும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கொடுக்கிற இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து ஒரு சைகை தான் காட்டப்படுகிறது. ஒருவேளை ஒரு சின்ன சிக்னலை போல, ஒரு சின்ன ஸ்பார்க்கை போல உங்களுக்கு இந்த வார்த்தை வந்திருக்கும் என்றால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், வா என்று அழைக்கிற என்னுடைய சத்தத்தை கேட்டு வருவாய் என்றால் உன்னுடைய படகு வெறுமையாக இருக்காது. நீ கரையில நிற்கிற வரைக்கும் அது வெறுமையைத்தான் இருக்கும். வா என்று அழைக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு அழைக்கிறார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்ம பார்த்த சாட்சிகள் வேணா மூணா இருக்கலாம். கர்த்தர் பேசின காரியம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, எனக்கும் அற்புதம் வேண்டும் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குதோ தெரியல. கர்த்தர் இந்த நாள்ல பேசுகிறார். உன் வேண்டுதலை நான் கேட்டிருக்கிறேன், விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் ஒருவேளை உங்களை இந்த சபையிலே ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருப்பார் என்றால் இன்றைக்கு திரும்பவுமாக அழைக்கிறார், திரும்பவுமாக அழைக்கிறார். கண்களை மூடி கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய இஷ்டப்படி மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாத. உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயப்படாத. நான் உன்னுடைய வாழ்க்கையின் டைரக்ஷனையே திருப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். பயப்படாத, பயப்படாத. எல்லா பயமும் மாறுகிறது. எல்லா பயங்கள், கலக்கங்கள் மாறுகிறது. ஒரு விசுவாசத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் விதைத்திருக்கிறார். விசுவாசத்தை விதைத்திருக்கிறார். எல்லாரும் நல்லா ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, விசேஷமா யாருக்கிட்ட ஆண்டவர் அந்த உதவி காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாரோ ஆண்டவர் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ள பிரியமா இருக்கு. நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்ளலாம். ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். ஜெபிங்க. நீங்க அமைதலா இருக்க வேண்டாம். உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு முன்பாக இருக்கிற சாட்சிகளை பார் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த சாட்சிகள் உனக்கு அற்புதத்திற்காக, விசுவாசத்தை ஊட்டும்படியாகத்தான் நான் நிறுத்தி இருக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாத. உன் வாழ்க்கையில நீ முற்றுப்புள்ளி வைத்தால் கூட நான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன். விசுவாசமா இரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பயங்கள் ஆவியானவர் இன்றைக்கு மாற்றுங்க. எல்லா பயங்கள் இன்றைக்கு மாற்றுங்க. கலக்கங்கள் மாறட்டும் ஆவியானவர். எல்லா ஆண்டவர் வாழ்க்கையை குறித்த கவலைகள் மாறட்டும் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவர். உமக்கு நன்றி ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடைசியாக ஆண்டவர் யாரோட ஆண்டவர் பேசினாரோ முதல்ல அழைப்பு வந்து ஆண்டவர் ஒருவேளை பாஸ்டர் மூலமா, பாஸ்டர்மா மூலமா, யாரோ மூலமா சில ஊழியங்களை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சைகை காண்பிக்கிறார். வா. இதற்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்கிறார். ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுக்கிற அழைப்புக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்கிறதுனாலே பேதுருவை ஆண்டவர் விடவில்லை. பேதுருவின் மேலே தான் கர்த்தர் சபையை கட்டினார். நீங்க பாவியான மனுஷன் என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆண்டவர் நீங்க ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கிற யாராகிலும்
இன்னைக்கு இருப்பீர்கள் என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே பரிபூர்ணமாக நீங்க ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்க கைகளை உயர்த்த வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏவுதலை கொடுத்தால் நல்ல கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா, உங்க ராஜ்யத்தை கட்ட நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க. என் வேலை வேலை வேலைன்னு நான் ஓடிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க ராஜ்யத்தை கட்டுவதற்கு நானும் என் பங்கை கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு செய்கை காட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது நீங்கள் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். சிலரோட வாழ்க்கைகளை ஆண்டவர் அப்படியே மாற்ற போகிறார். நீங்கள் நினைக்கிற காரியத்தை விட அவர் சொன்னாரு, உன் நினைவு என்னுடைய நினைவு அல்ல என்று சொன்னாரு. அவர் ஒரு நினைவை வைத்துக் கொண்டு இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தரிசனம், ஒரு மிகப்பெரிய தரிசனம் உன்மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறக்கும் பொழுது தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் பொழுது அதே தரிசனத்திற்காக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஓ ரஷக பல தலசியா ரிகா மாத ரஷேகே ரபல துரசேஹா ரெட்டல பௌடரஷ்யா. இன்னைக்கு வந்தா உனக்கு ஆசீர்வாதம் கிடைப்பது மாத்திரமல்ல, நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்க கர்த்தர் விட மாட்டாரு. உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாக நிறுத்துவது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையின் திசையை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு பிராமிஸ் பண்ணி அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலாமா? தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் இதே திட்டத்தோடு இதே தரிசனத்தோடு உருவாக்கி வைத்திருக்கிற சில கனமுள்ள பாத்திரங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ, இன்றைக்கு அவர்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்கிற அந்தகார வல்லமைகளை ஆவியானவர் கடிந்து கொள்ளுவீராக. ஓ ஷபதர கபலதர ஷேஹா. எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு ஊழியத்தின் அபிஷேகம். ஓ ரகபதேஹா. இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் உரியதோ எல்லாரும் கர்த்தர் பிரித்தெடுப்பீராக. அவர்கள் மேல கர்த்தருடைய வார்த்தை என்கிற கயிறு வீசப்படுவதாக. நல்ல அபிஷேகத்துல நிரம்பிக் கொண்டே இருக்குங்க. ஓ ஷபதர கபலதர ஷபஹா. ஓ ரபஷப ஹதர சஹா. ஓ ஷெகெமே ஹதர சகதா லகன்ஜ ஷஹா. ஆவியானவர் இந்த இடத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமை ஊற்றுமையா. யாரு பாட வேண்டாம், எல்லா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அபிஷேகத்தில்